வணக்கம். யாழ்சிரியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அந்தோணி பிள்ளை கிரேசியன். முதலில் தலைப்புச் செய்திகள். ராமநாதன் அர்ச்சுனாவின் நாடாளுமன்ற உறுப்புரிமை சர்ச்சை, ஆட்சேபனைகள் தாக்கல் செய்ய கால அவகாசம். சிக்கிய பிரபல மொடல் பியூமி கன்சமாலி, வெளிவரப்போகும் உண்மைகள். செம்மணி புதைகுழி விவகாரம் சர்வதேச விசாரணைக்கு இந்து மாமன்றம் வலியுறுத்தல். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகள், இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் நடவடிக்கைகள். சொத்து விபரங்களை சமர்ப்பிக்காத நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பரந்த சபாநாயகரின் எச்சரிக்கை கடிதம். பிரிட்டனில் சிக்கிய இளைஞர், கத்தியால் குத்தி கொலை, கைது செய்யப்பட்ட பெண்கள். சவுதி அரேபியாவில் இயங்கிக் கொண்டிருந்த இராட்டினம் உடைந்து வீழ்ந்து விபத்து. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளில் ஈடுபடும் தனிநபர்கள் மற்றும் உரிமம் பெறாத நிறுவனங்களுக்கு எதிராக கடந்த 7 மாதங்களில் தீவிர நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இந்த காலகட்டத்தில் 567 நீதிமன்ற வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. மோசடி செய்யப்பட்டவர்களிடமிருந்து 2620 புகார்களை பெற்ற பணியகம் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து ரூபாய் 199.4 மில்லியனுக்கு அதிகமான தொகையை பெற்றுள்ளது. மேலும் இலங்கை வெளிநாட்டு பணியகத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவு 5 சோதனைகளை நடத்தியது. இந்த சோதனைகளில் ஒன்று சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ஒரு உரிமை பெற்ற வேலைவாய்ப்பு நிறுவனம் மீது நடத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான மோசடிகளில் இருந்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு இலங்கை வெளிநாட்டு பணியகம் வலியுறுத்துகிறது. அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மூலமாக மட்டுமே வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கு விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. யாழ்ப்பாணம் செம்மணி மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்கள் குறித்து சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் உபத்தலைவர் ஆர் திருமுகன் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த விவகாரம் உலகின் கவனத்தை ஈர்த்து இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றங்களுக்கு நீதி கிடைக்க ஒரு வாய்ப்பாக அமையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணியில் 100க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்படுவது தமிழ் சமூகத்துக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கூறியதாவது, பச்சிளங்குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் என பாராபட்சமின்றி இவ்வளவு கொடூரமாக புதைக்கப்பட்டவர்களின் செய்தி உலகத்தை உலுக்கியுள்ளதாக அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் உபத்தலைவர் ஆர் திருமுருகன் தெரிவித்துள்ளார். செம்மணி புதைகுழி விவகாரத்தில் நீதியான மற்றும் சர்வதேச தரத்திலான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் ஆர் திருமுருகன் வலியுறுத்தியுள்ளார். இதன் மூலம் உண்மைகள் வெளிப்பட்டு தமிழினத்துக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதே மன்றத்தின் எதிர்பார்ப்பு எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் ஈடுபட்டுள்ள நீதித்துறை அதிகாரிகளை பாராட்டிய அவர் விசாரணை தொடர வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். போர் முடிந்து பல ஆண்டுகள் ஆன பின்னரும் காணாமல் போனோரின் விடயத்தில் தீர்வு கிடைக்கவில்லை என ஆர் திருமுருகன் வேதனை தெரிவித்துள்ளார். செம்மணி புதைகுழியில் கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் உலகின் கவனத்தை ஈர்த்துள்ள மிகப்பெரிய அத்தாட்சியாகும் எனவும் இவ்விசாரணை சர்வதேச அளவில் மேற்கொள்ளப்பட்டு இலங்கை மண்ணில் நடைபெற்ற போர்க்குற்றங்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் உறுப்புரிமையை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான ஆட்சேபனைகளை முன்வைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியுள்ளது. மேற்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான மாயதுண்ட கோராயம் மற்றும் மகேன் கோபல்லாபா ஆகியோர் அடங்கிய ஆயம் முன்னிலையில் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பிரதிவாதியான ராமநாதன் அர்ச்சுனா சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி சோனானி தயாரத்ன இந்த மனு மீதான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்குமாறு கோரிக்கை விடுத்தார். இதன்படி நீதியரசர்கள் அமர்வு 4 வாரங்களுக்குள் ஆட்சேபனைக்கு தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்கியது. மனுதாரர் தரப்பில் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் இதனை 2 வாரங்களுக்குள் தாக்கல் செய்யுமாறு நீதியரசர்கள் அறிவித்துள்ளதுடன் இந்த வழக்கு விசாரணையை எதிர்வரும் செப்டம்பர் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பிரபல மொடல் அழகியான பியூமி கன்சமாலி 289 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான வருமான வரி செலுத்தாமல் வரி ஏய்ப்பு செய்வதாக கூறும் விவகாரத்தில் வழக்கு தொடர உள்நாட்டு இறைவழி திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது.
பியூமி கன்சமாலி மற்றும் தொழிலதிபர் விராஞ்சித் தம்புகலம் ஆகியோர் மீது 2022 மற்றும் 2023 ஆண்டில் செலுத்த வேண்டிய 289 பில்லியன் ரூபாய்க்கு அதிகமான வருமான வரி செலுத்தாத குற்றச்சாட்டில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்நாட்டு இறைவரி திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கொழும்பு மேலதிக நீதிவான் முன்னிலையில் நடைபெற்ற வரி குற்றங்கள் தொடர்பான விசாரணையின் முன்னேற்ற அறிக்கையின் போதே இந்த விடயம் அறிவிக்கப்பட்டது. உள்நாட்டு இறைவரி திணைக்கள ஆணையாளர் சார்பில் ஆஜரான சிரேஷ்ட சட்டத்தரணி தினேஷ் பெரேரா பியூமி கன்சமாலி 2022 மற்றும் 2023 ஆண்டுக்கான ரூபாய் 194 பில்லியன் தனிநபர் வருமான வரியையும் லோனியா என்ற நிறுவனத்தை நடத்தி ரூபாய் 95 பில்லியன் வருமான வரியையும் செலுத்த தவறியுள்ளார். மொத்தமாக ரூபாய் 289 பில்லியனுக்கு அதிகமான வரி ஏய்ப்பு செய்ததாகவும் அவராலங்கா நிறுவனத்தின் தலைவர் விராஞ்சித் தம்புகல 2022 மற்றும் 2023 ஆண்டுகளுக்கான ரூபாய் 194 பில்லியன் தனிநபர் வருமான வரியையும் மேலதிக அபராதம் மற்றும் வட்டியுடன் செலுத்த தவறியுள்ளார் என தெரிவித்தார். இருவர் மீதான விசாரணை அறிக்கைகளே சட்டமா அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்தாமல் நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றத்திற்காக இந்த இருவர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 25 பேர் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுமார் 100 பேருக்கு எதிராக சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளை சரியான நேரத்தில் சமர்ப்பிக்க தவறியமைக்காக கோரி எச்சரிக்கை கடிதங்கள் ஒன்றை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன அனுப்பியுள்ளார். லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சொத்துக்களை புலனாய்வு செய்யும் ஆணையகத்தின் அறிவிப்பை தொடர்ந்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சொத்து மற்றும் பொறுப்பு சட்டத்தின்படி ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 31ஆம் தேதி வரை தாங்கள் வைத்திருக்கும் அனைத்து சொத்துக்களின் விவரங்களையும் ஜூன் 30ஆம் தேதிக்கு முன்னர் சபாநாயகரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த விதிமுறையை பின்பற்ற தவறியவர்களுக்கு தற்போது எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளை சமர்ப்பிக்க தவறிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து சர்வதேச செய்திகள். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியர் கவின் செல்வகணேஷ் ஆவண கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அவரது குடும்பத்திற்கு மாநில SCSD ஆணையம் சார்பில் முதற்கட்ட இழப்பீட்டுத் தொகையை இந்திய மதிப்பில் 6 லட்சம் ரூபாவினை ஆணைய தலைவர் தமிழ்வாணன் வழங்கியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த ஜூலை 27ஆம் தேதியன்று கவின் தனது தாத்தாவை பாளையங்கோட்டை KDC நகரில் உள்ள சித்த மருத்துவமனைக்கு அழைத்து வந்தபோது வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக பாளையங்கோட்டை காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றது. உதவி ஆணையாளர் சுரேஷ் நடத்திய விசாரணையில் கவின் நீண்ட காலமாக பெண் ஒருவரை காதலித்து வந்ததாகவும் காதலை கைவிட வலியுறுத்திய போது அதை கவின் கேட்காத காரணத்தினால் குறித்த பெண்ணின் சகோதரர் வெட்டி கொலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். எவ்வாறாயினும் இந்த கொடூரமான ஆணவ கொலையால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி கிடைக்கவும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்கவும் அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவின் குடும்பத்திற்கு மாநில SCSD ஆணையகம் சார்பில் 6 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. லண்டனில் சிக்கிய நபரை ஒரு கும்பல் தாக்கி கத்தியால் குத்தி கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 3 பெண்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிழக்கு லண்டனின் இல்ஃபர்ட்டில் 30 வயதுடைய பிரித்தானிய சீக்கியரான குர்முக் சிங் என்பவர் கத்தியால் குத்தி கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜூலை 23ஆம் தேதி அன்று ஃபெல்பிரிட்ஜ் சாலையில் ஒரு கும்பல் அவரை தாக்கியதாகவும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த கொலையுடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் 27 வயதுடைய அமர்தீப் சிங் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அமர்தீப்பை தவிர இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சிலர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் 23 வயதுடைய ஒரு இளைஞர் மற்றும் 29, 30 மற்றும் 54 வயதுடைய 3 பெண்களும் உள்ளடங்குகின்றனர். கொலைக்கான காரணம் குறித்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகின்றது. இந்த சம்பவம் பிரித்தானிய சீக்கிய சமூகத்தில் பெரும் கவலையையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. சவுதி அரேபியாவின் தாயிப் நகரில் உள்ள கிரீன் மவுண்ட் பூங்காவில் நேற்று முன்தினம் நடந்த ஒரு பயங்கர விபத்தில்
23 பேர் காயமடைந்துள்ளனர். இவர்களில் 3 பலத்த காயங்களுடன் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து நடந்தபோது பூங்காவில் உள்ள 360 டிகிரி எனப்படும் அதிவேக சுழற்சி ராட்டினம் இயங்கிக் கொண்டிருந்தது. எதிர்பாராத விதமாக அதன் மைய தூண் திடீரென இரண்டாக உடைந்து கீழே விழுந்துள்ளது. இந்த சம்பவத்தின் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது. ராட்டினம் சுழன்று கொண்டிருந்த போது மைய தூண் உடைந்து பயணிகள் கீழே விழும் காட்சி காணொலிகளாக வெளியாகியுள்ளது. விபத்து ஏற்பட்ட உடனே பூங்கா ஊழியர்கள் மற்றும் அவசர சேவை பிரிவினர் விரைந்து செயற்பட்டு காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி அளித்து அவர்களை அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். தாயிப் நகரில் உள்ள பல வைத்தியசாலைகளில் கோட்டியலோ அவசர நிலை பிரகடனப்படுத்தி காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டன. இந்த விபத்து தொடர்பாக சவுதி அதிகாரிகள் விரிவான விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். பூங்காவின் பாதுகாப்பு நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்பட்டனவா என்பதை ஆராயவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துகளை தடுக்கவும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தாயின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். இத்துடன் யாழ்சிரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.